கை நிறைய சம்பளம் என கூறி வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக பல இளைஞர்களை முகவர்கள் மற்றும் கன்சல்டன்சி நிறுவனங்கள் மோசடி செய்வது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு சைபர் கிரைம் அடிமைகளாக தமிழர்களை அனுப்பி மாட்டிக்கொண்ட சம்பவமும் நிகழ்ந்துள்ளது. சட்டவிரோதமாக செயல்படும் முகவர்கள் மற்றும் நிறுவனங்கள் மூலமாகத்தான் தொடர்ந்து பல இளைஞர்கள் வெளிநாட்டில் வேலை என்று சென்று மாட்டிக்கொள்வது தெரிய வந்ததை அடுத்து அதுபோன்று செயல்படும் கன்சல்டன்சி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க புலம்பெயர்ந்தோர் பாதுகாப்பு அலுவலகம் சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த அடிப்படையில் முதற்கட்டமாக சென்னையில் அனுமதியின்றி செயல்பட்டு வரும் கன்சல்டன்சி நிறுவனங்களின் பட்டியல்களை தயார் செய்து 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சென்னை காவல்துறை உதவியுடன் அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனையில் 9 நிறுவனங்கள் சட்டவிரோதமாக செயல்படுவது தெரிய வந்தது. இதில் 5 முகவர்கள் சென்னை மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேபோன்று சட்டவிரோதமாக செயல்படும் மற்ற கன்சல்டன்சி நிறுவனங்களையும் பட்டியல் எடுத்து நடவடிக்கை மேற்கொள்ள புலம்பெயர்ந்தோர் பாதுகாப்பு அலுவலகம் திட்டமிட்டுள்ளது. அந்த வகையில் புலம்பெயர்ந்தோர் பாதுகாப்பு அலுவலர் ராஜ்குமார் சட்டவிரோதமாக செயல்படும் கன்சல்டன்சி நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவ்வாறு செயல்படும் நிறுவனங்களை உடனடியாக மூட வேண்டும் எனவும் கூறியுள்ளார். சென்னையை போன்று பிற நகரங்களிலும் முக்கிய மாவட்டங்களிலும் இதுபோன்று சட்டவிரோதமாக செயல்படும் முகவர்கள், கன்சல்டன்சி நிறுவனங்கள் ஆகியவற்றின் பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது காவல்துறை உதவியுடன் சோதனை நடத்தி வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக வெளிநாட்டிற்கு வேலை செல்ல விரும்புவோர் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மற்றும் நிறுவனங்கள் மூலமாக மட்டுமே செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். இவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டவர்களிடமிருந்து குறைந்தபட்சம் 5, அதிகபட்சம் 50 லட்சம் ரூபாய் வரை வைப்புத் தொகையாக பெற்றிருப்போம் எனவும், இந்த அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தின் மூலம் வெளிநாட்டில் சென்றவர்கள் மாட்டிக்கொண்டால் அவர்கள் செலவிலேயே அந்த நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பி வர நடவடிக்கை மேற்கொள்ள வழிவகை செய்யும் வகையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு இடமா இருந்தாலும் அங்கே யார் லைசன்ஸ்டு ஏஜென்ட்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட்ஸ் யாருங்கிற லிஸ்ட் அதில் இருக்குது. அவங்க மூலமாக போகிறது மட்டும்தான் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க லைசன்ஸ் வாங்கும் போது எங்களுடைய அலுவலகத்தில் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் வெரிஃபை பண்ணியிருப்போம். அது இல்லாமல் பேங்க் கேரண்டி ஒரு 50 லட்சம், 8 லட்சம் ரூபாயிலேருந்து 50 லட்ச ரூபாய் வரைக்கும் அவங்க பேங்க் கேரண்டியை கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் அவங்க மூலமாக போய் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களே உங்களை ரிப்பாட்ரியேட் பண்ணி கூட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு சேஃப்டி அந்த மாதிரி அவங்க ஒரு வாட்டி வெளியில் இன்டர்வியூ நடத்தும் போதும் நம்மக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் நடத்துகிறாங்க. நாங்களும் அதை வெரிஃபை பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ அவங்க மூலமாக போகிறது மட்டும்தான் சேஃப். அண்ட் ஆல்சோ அந்த emigrate.gov.in ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு ஒரு காலம் இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா அதையும் பார்க்கலாம். ஸோ இதை இளைஞர்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி போலி முகவர்கள், அதாவது நீங்கள் முதல்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அவங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு கேளுங்க, லைசன்ஸ் நம்பர் கேளுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா எங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, நம்மளோட ஆஃபீஸோட ஹெல்ப்லைன் நம்பர் 9042149222. இந்த எண்ணை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட போதும், நாங்கள் செக் பண்ணி உங்களுக்கு வெரிஃபை பண்ணி சொல்லிவிடுவோம். இதே மாதிரி இப்போ லைசன்ஸ் யாராவது வாங்கணும்னு நினச்சாலே எங்கள் அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆனால் இப்படி லைசன்ஸ் இல்லாமல் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறது ஒரு சட்டப்பூர்வமாக இது ஒரு மிகப்பெரிய குற்றம். அப்படி யாராவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை இமீடியட்டாக நிறுத்திடுங்க. இப்போ இதே மாதிரி சென்னையில் நடந்த மாதிரியே மற்ற இடத்துலையும் நாங்கள் இப்போ லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். யார் யார் எங்கெங்கே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மற்ற நகரங்கள்லையும், திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, ராம்நாத் போன்ற நகரங்கள்லையும் நாங்கள் இப்போ லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே நடந்த மாதிரியே ஜாயிண்ட் ஆபரேஷன்ஸ் கண்டிப்பாக தொடரும். இதை எல்லாருமே ஒரு எச்சரிக்கையாகவே எடுத்துக்கலாம். சமூக வலைதளம் மூலமாக இதுபோன்று சட்டவிரோதமாக வெளிநாட்டு வேலைக்கு அனுப்புவதாக கூறி விளம்பரம் செய்து மோசடி செய்யும் கன்சல்டன்சி நிறுவனங்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், அதுபோன்ற 200 சமூக வலைதள பக்கங்களை முடக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அங்கீகரிக்கப்பட்டு செயல்படும் முகவர்கள் மற்றும் நிறுவனங்கள் விதிகளை மீறி செயல்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் புலம்பெயர்ந்தோர் பாதுகாப்பு அலுவலர் எச்சரித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.